இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் இடமளிக்கப்பட வேண்டும். ஜைட் இப்ராஹிம் வலியுறுத்து. UITM எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இருதய அறுவை சிகிச்சை தொடர்பான முதுகலை கல்வியில் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு இடமளிப்பது குறித்து இதுவரையில் எவ்வித பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காடீர் கூறியுள்ளதை முன்னாள் சட்ட அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் இன்று கடுமையாக சாடினார். அம்னோ மீதான பயம் காரணமாகவே பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறிய ஜைட் இப்ராஹிம் அந்த பரிந்துரையை அக்கட்சியினர் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என தனது எக்ஸ் பதிவில் அவர் வலியுறுத்தினார். 1970 ஆண்டுகளில் மலாய் அல்லாதவர்கள் மருத்துவர், தாதியர், விரிவுரையாளர் போன்ற துறைகளை ஆக்கிரமித்திருந்த சூழலை கண்டு பயந்திருந்த அம்னோ தற்போதும் அந்த பயத்துடன் நாட்டை வழிநடத்துவதும் சரியல்ல என்றார் அவர். பூமிபுத்ராக்களுக்காக தொடங்கப்பட்ட UITM பல்கலைக்கழகம் தொடங்கி நாட்டிலுள்ள அனைத்து கல்விக் கழகங்களும் தகுதியுள்ள அனைத்து மலேசியர்களுக்கும் கல்வி பயில்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும். நாட்டின் பொது சுகாதார பராமரிப்பு துறையில் தற்போது போதிய மருத்துவ நிபுணர்கள் இல்லாத சூழல் நிலவுவதால் அந்நடவடிக்கை பூமிபுத்ராக்களுக்கே பெரும் ஆதாயத்தை அளிக்கும். நாடு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வந்தாலும் கூட அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறந்த சேவையை வழங்குவதற்கான நிதி ஆற்றலை அரசாங்கம் கொண்டுள்ளது. ஆகையால் கல்வி கழகங்களில் பாகுபாடு பார்க்காமல் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கும் இடமளிக்கப்பட வேண்டும் என ஜைட் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். நாட்டின் முதன்மை உற்பத்தி பொருளாக விளங்கும் செம்பெண்ணெய் எண்ணெய்க்கு எதிரான லேபிளையுடைய பல்சுவைகளிலான ஐஸ்கிரீம்களை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின மீதான அமைச்சு பறிமுதல் செய்துள்ளது. பொதுமக்கள் வழங்கிய புகாரின் அடிப்படையில் நேற்று காலை மணி 11:45 அளவில் புத்ராஜயா பிரிசின் 3 உள்ள பல்வகை கடை ஒன்றை சோதனையிட்ட போது அவ்விவகாரம் அம்பலமானதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின மீதான அமைச்சர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். செம்பெண்ணெய் எண்ணெய் கலக்கப்படவில்லை என்ற லேபிளை கொண்ட பறிமுதல் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம்களின் மொத்த மதிப்பு 897 வெள்ளி 60 சென்ட் ஆகும். தற்போது 2022 ஆண்டு செம்பெண்ணெய் எண்ணெய் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் சட்டத்தின் கீழ் அவ்விவகாரம் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு கூடியபட்சம் 250,000 வெள்ளி அபராதம் அல்லது 5 ஆண்டுகளுக்கு மேல் போகாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என அமைச்சர் கூறினார். பிரச்சினைகளுக்கு உரிய பொது சேவை ஊழியர்களுக்கு 13 விழுக்காட்டு சம்பள உயர்வு வழங்கப்படாது என பிரதமர் அன்வார் இப்ராஹிம் முன்வைத்துள்ள பரிந்துரையை பொது சேவைத்துறை ஊழியர்களுக்கான தொழிற்சங்கமான கியூபெக்ஸ் வரவேற்றுள்ளது. நெறிமிக்கவர்கள் மட்டுமே பொது சேவைத்துறையில் பணியாற்றப்படுவதை உறுதிப்படுத்த அந்நடவடிக்கை அவசியமாவதாக அதன் பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான் முகமது நோர்டின் தெரிவித்தார். சிக்கலுக்குரிய ஊழியர்கள் விவகாரத்திற்கு உரிய கவனம் செலுத்தப்படாவிட்டால் அரசாங்கத்தின் அடைவு நிலைக்கு அது பாதிப்பையே ஏற்படுத்தும். 1.6 மில்லியன் பொது சேவை ஊழியர்களை கொண்ட பொது சேவைத் துறையில் அவ்வகை ஊழியர்களின் எண்ணிக்கை குறைந்தது 100 முதல் 200 பேராகத்தான் இருக்கும். எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கட்டொழுங்கு பிரச்சினைகளை உடைய அத்தரப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவது அவசியம் எனவும் அப்துல் ரஹ்மான் வலியுறுத்தினார். வீட்டு சிறை தொடர்பில் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் முன்னெடுத்துள்ள சட்ட நடவடிக்கையில் இடைத்தரப்பாக தம்மை சேர்த்துக் கொள்வதில் முதலீட்டு, வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தோல்வி கண்டுள்ள விவகாரம் மலாய் ஆட்சியாளர்களின் நிலை, தன்மானம் உட்பட அரசாங்கத்தின் உயர்நெறி முதலானவற்றை கேள்விக்குரியதாக்கியுள்ளதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நஜீப் ரசாக்கின் வீட்டு சிறை விவகாரத்தில் தாம் சம்பந்தப்படவில்லை என பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறுகிறார்.
ஆனால் அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான அஹ்மத் ஜஹீர் ஹமிடி நஜீப் ரசாக்கிற்கு விதிக்கப்பட்டிருந்த 12 ஆண்டுகள் சிறையை வீட்டு சிறையாக மாற்றுவதற்கு முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவை வழங்கியதாக நீதிமன்றத்தில் அஃபிடவிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் சில தவறுகள் இருப்பதால் அதனை திருத்திக் கொள்ள தங்கு ஜஃப்ருல் அனுமதி கோரிய நிலையில் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் காரணங்கள் ஏதும் கூறாமல் அதனை நிராகரித்துள்ளது. இரு அமைச்சர்களும் நீதிமன்றத்தில் முரண்பாடான தகவலை வழங்கியுள்ளதாக பாஸ் கட்சி கருதுவதாக கூறிய தகியுடின் ஹசான் அரசாங்க தலைமைத்துவத்தின் மீது அது எதிர்மறையான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். 11.6 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான தங்கும் விடுதி தொடர்பில் கையூட்டை பெற்றதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை ரத்து செய்வதில் பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங், அவரது மனைவி பெட்டி சியூ கெக் செங், வர்த்தகர் பாங் லீ கூன் ஆகிய மூவரும் தோல்வி கண்டுள்ளனர். அவ்வழக்கில் வெவ்வேறு நபர்களை உட்படுத்தியிருக்கும் குற்றச்சாட்டுகளில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் உள்ளதை சுட்டிக்காட்டி ஜார்ஜ்டவுன் உயர் நீதிமன்றத்தின் நீதித்துறை ஆணையர் ரோஃபியா முகமட் அம்மூவரது மனுக்களை நிராகரித்து தீர்ப்பளித்துள்ளார். இதுவரையில் அவ்வழக்கில் 25 சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் வழங்கிய விளக்கம் அடிப்படையிலும் அல்லது விசாரணையின் வழி பெறப்பட்ட ஆதாரபூர்வமான உண்மைகள் குறித்தும் எந்தவொரு தகவலும் பெறப்படவில்லை. ஆகையால் அவ்வழக்கு தொடரப்படும் என கூறிய ரோஃபியா முகமட் அவ்வழக்கின் நிர்வகிப்புக்கான தேதியாக ஜூலை மாதம் 26ஆம் தேதியை நிர்ணயித்தார். ஸ்லாங்கூரில் மாநில பொது சேவை ஊழியர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படவிருப்பதாக மந்திரி பசார் அமீருடின் ஷாரி அறிவித்துள்ளார். தொழிலாளர் தினமான மே மாதம் 1ஆம் தேதி பொது சேவை ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்து பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வெளியிட்டிருந்த அறிவிப்புக்கு ஏற்ப மாநில அளவிலும் சம்பளம் உயர்த்தப்படுவதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூர் அரசின் நிதி நடைமுறைகளுக்கு ஏற்ப மாநில அரசாங்கம் அந்நடவடிக்கையை எடுக்கும் என கூறிய அமீருடின் ஷாரி சம்பள ஒருங்கிணைப்பு தொடர்பில் கூட்டரசு அரசாங்கத்தின் உத்தரவுக்கு தாம் காத்திருப்பதாகவும் கூறினார். திரங்கானு FC காட்பந்து விளையாட்டாளரான அக்யா ரஷீட்டை அடையாளம் தெரியாத 2 நபர்கள் தாக்கியுள்ளது குறித்து போலீஸ் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. கொள்ளையிடும் நோக்கத்திற்காக 25 வயதுடைய அந்த ஆட்டக்காரர் தாக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுவதாக கோலாலம்பூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். ஹரிமா மலாயா விளையாட்டாளருமான அக்யா ரஷீட் நேற்று இரவு மணி 8:30 அளவில் கோலனரூஸ் கோங்பாடாக்கிலுள்ள காட்பந்து அரங்கில் பயிற்சிகளை முடித்த பிறகு தனது வீட்டிற்கு திரும்பிய போது வாகனத்திலிருந்து வந்திருந்த 2 அவரை தாக்கியுள்ளனர். அத்துடன் அவரது கைபேசி, பணம் முதலானவற்றை உள்ளடக்கிய கைப்பையை பறித்து கொண்டு அவ்விருவரும் அங்கிருந்து தப்பித்து சென்றனர். அந்த தாக்குதலில் அக்யா ரஷீட்டுக்கு தலை, இடது கால் மற்றும் கைப்பகுதி ஆகியவற்றில் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக அஸ்லி முகமது நூர் கூறினார். ஸ்லாங்கூர் சுங்கைபுலோவில் டயர் பழுது பார்க்கும் மையம் ஒன்றில் மண்வாரி இயந்திரத்தின் டயரில் தொழிலாளர் ஒருவர் காற்றை நிரப்பிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அது திடீரென வெடித்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அச்சம்பவத்தை குறித்து புகைப்படத்துடன் கூடிய ஒளிப்பதிவு சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் நிலையில் சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹஃபீஸ் முகமது நூர் அதனை உறுதிப்படுத்தினார். கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் 12:40 அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 19 வயது தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை தலையில் கடும் காயத்திற்கு இலக்காகியிருந்த 20 வயதுடைய மற்றொரு தொழிலாளி சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அது ஒரு திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டதாக கூறிய ஹஃபீஸ் முகமது அது தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.